நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டைப் ஆஃப் வேர்ப் என்னென்னா லிங்கிங் வேர்ப். லிங்கிங் வேர்ப்ஸ் லிங்க் அ சப்ஜெக்ட் வித் இட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆர் த ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். லிங்கிங் அப்படிங்கிறதுக்கு தமிழில் என்ன மீனிங்னா கனெக்ட், தொடர்பு ஏற்படுத்துதல் அப்படிங்கிறது தான் மீனிங். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஜூல்ரி இஸ் ஆன்டீக். இதில் ஜூல்ரி அப்படிங்கிறது நகை, அதோட ப்ரொனன்சியேஷன் ஜுவல்லரி இல்லை ஜூல்ரி. ஆன்டீக் அப்படிங்கிறது பழமையானது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சென்டென்ஸில் த சப்ஜெக்ட் இஸ் த ஜுவல்லரி அண்ட் இந்த த ஜுவல்லரியோட டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா ஆன்டீக். ஸோ இந்த சப்ஜெக்டையும் டிஸ்கிரிப்ஷனையும் லிங்க் பண்ணுறது என்ன வேர்ப்? இஸ் அப்படிங்கிற லிங்கிங் வேர்ப். நெக்ஸ்ட், கென் ஃபெல்ட் ப்ரவுட் அபவுட் ஹிஸ் அச்சீவ்மெண்ட். கென் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ப்ரவுட் அபவுட் ஹிஸ் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது அதோட டிஸ்கிரிப்ஷன், இந்த சப்ஜெக்டோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த சப்ஜெக்டையும் டிஸ்கிரிப்ஷனையும் கனெக்ட் பண்ணுறது ஃபெல்ட் அப்படிங்கிற லிங்கிங் வேர்ப். சிமிலர்லி மேக் ரிமைன்ட் காம். மேக் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், காம் இஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தட் பர்சன் கால்ட் மேக். ரிமைன்ட் அப்படிங்கிறது தான் இந்த லிங்கிங் வேர்ப் ஆஸ் இட் லிங்க்ஸ் த சப்ஜெக்ட் அண்ட் த டிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளும் அப்படி தான். த ஃப்ளார்ஸ் ஸ்மெல் ஸ்வீட். த ஃப்ளார்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஸ்வீட் அப்படிங்கிறது அந்த த ஃப்ளார்ஸோட டிஸ்கிரிப்ஷன், அதோட தன்மையை குறிக்குது. அண்ட் இந்த சப்ஜெக்டையும் டிஸ்கிரிப்ஷனையும் கனெக்ட் பண்ணுறது ஸ்மெல் அப்படிங்கிற லிங்கிங் வேர்ப். நெக்ஸ்ட், மூவிங் ஆன் டு வாட் ஃபைனைட் அண்ட் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் ஆர். ஃபைனைட் வேர்ப்ஸ் எப்படின்னா என்ன? வேர்ப்ஸ் தட் ஹாவ் சப்ஜெக்ட், ஷோ டென்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இன் அ சென்டென்ஸ். The verbs which are present in present tense form and past tense form are finite verbs. They act as the main verb in a sentence. Verbs which change with respect to the subject are called finite verbs. So இதை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். The restaurant offers a discount on Indian meals. And இந்த சென்டென்ஸில் யூஸ் ஆகிருக்கிற verb என்னன்னா offers. And in the verb tense குறிக்குது. What is the tense in this case? Simple present tense. Since the verb shows tense, this is a finite verb. அதே மாதிரி இந்த verbும் with respect to the subject அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ had the sentence been the restaurants அப்படின்னு இருந்தா, இந்த சப்ஜெக்ட் வந்து the restaurantக்கு பதிலாக the restaurants அப்படின்னு இருந்தா அங்கே ஆஃபர்ஸ்ன்னு போட மாட்டோம், ஆஃபர் அப்படின்னு போடுவோம். ஸோ த வேர்ப் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த சப்ஜெக்ட், அதனால் இட்ஸ் அ ஃபைனைட் வேர்ப். த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெண்ட் அ கிரேட் டைம் அட் த ஃபீல்ட் ட்ரிப். இதில் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் த சப்ஜெக்ட் அண்ட் ஸ்பெண்ட் இஸ் த வேர்ப் ஹியர் அண்ட் திஸ் வேர்ப் டினோட்ஸ் த டென்ஸ். இந்த சென்டென்ஸில் என்ன டென்ஸ் யூஸ் ஆயிருக்குன்னா இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் டென்ஸ் டினோட் பண்ணுறதுனால திஸ் வேர்ப் இஸ் ஃபைனைட் இன் நேச்சர். Next example, Leela dances gracefully on the stage. Leelaங்கிறது subject, dancesங்கிறது verb. இதுவும் tense denote பண்ணுது and the tense used here is simple present. So இது ஒரு finite verb. Next, the Gupta family visited the Juhu beach. The Gupta family அப்படிங்கிறது subject, visitedங்கிறது verb. இந்த verbும் it denotes tense and what is the tense here? It's simple past tense. Since the verb denotes tense, it's a finite verb. Now moving on to non-finite verbs. Non-finite verbs are just the opposite of finite verbs. They do not show tenses and they don't change with respect to the subject. In the examples பாருங்க, Tina loves cooking. இதில் cooking அப்படிங்கிற word என்ன tense denote பண்ணுது அப்படின்னு நம்மளுக்கு clear-ஆ சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம இதை non-finite verb அப்படின்னு சொல்கிறோம். That is the reason why we say this is a non-finite verb. அதே மாதிரி the children are crying for chocolates. இதுலேயுமே crying அப்படிங்கிற verb என்ன tense denote பண்ணுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. So this is also an example of a non-finite verb. Similarly, Sona's manager was screaming at her. இந்த சென்டென்ஸில் non-finite verb எதுனா screaming. Because as I told you, even this verb doesn't clearly specify the tense. So non-finite verbs na என்னன்னா gerund, infinitives, participles இதெல்லாமே சேர்ந்தது தான் non-finite verbs. Now we'll learn each of these types in detail. We'll start with what a gerund is. So generally, what is the definition of gerund? Verbs ending in ing that act as a noun is a gerund. Now take a look at these examples. Swimming is good for health. Here
The word swimming is not a verb. It's a noun in this case. இந்த சென்டென்ஸில் is அப்படிங்கிறது தான் verb, swimmingங்கிறது noun. The word swimming ஏன் noun-ஆ act ஆகுது instead of being a verb அப்படின்னா, the word swimming is the name given to the action. அந்த செயலுக்கு குறிப்பிடுற ஒரு பேர் தான் swimming இந்த situationல. That is the reason why the word swimming in this case is used as a noun and not as a verb. This word ends in ing but still it's a noun. So here in this case swimming is an example of a gerund. Next example பாருங்க. Sean went jogging in the morning. இந்த சென்டென்ஸ்ல went அப்படிங்கிறது தான் verb, but here jogging is the noun here, because when we ask the question John went what, then the answer will be jogging. Jogging is the direct object in this case. So jogging is noun and it is not a verb, so it's a gerund. Let's see another example. I delayed shifting to the new apartment. idhila delayed அப்படிங்கிறது தான் verb. Shifting is not a verb in this case, it's a noun. Because if I ask the question I delayed what, then it will be I delayed shifting into the new apartment. அதனால இந்த சென்டென்ஸ்லயும் shifting அப்படிங்கிறது it's an example of a gerund. Next, moving on to what an infinitive is. Infinitives are generally in the form of to plus verb, but these verbs act as a noun, adjective or adverb in a sentence. So if I say to walk in the morning is good for health, idhila to walk அப்படிங்கிறது தான் infinitive. ஏன்னா as I told you it is of the form to plus verb. The word walk is an example of a verb, and in this case to walk is the noun. The subject as a whole is to walk in the morning. இந்த சென்டென்ஸ்ல verb என்னன்னா is. அதனால to walk அப்படிங்கிறது it's a noun and not a verb. அதனால it's an infinitive. Next one, we agreed to go with my uncle. இந்த சென்டென்ஸ்ல to go அப்படிங்கிறது it acts as a direct object, because when you ask the question we agreed what, the answer will be to go. அதனால to go is the direct object. It's a noun in this case also, and it's in the form to plus verb, so it's an infinitive. அடுத்து Tom and Jerry is the best cartoon to watch. இதில் to plus verb formல இருக்கிறது என்னன்னா to watch, and இங்கேயும் it's a noun and not at all a verb, so it's an infinitive. Next one, to win the championship team spirit is vital. இந்த சென்டென்ஸ்ல verb என்னன்னா is, but to win அப்படிங்கிறது it's an infinitive because it's of the form to plus verb and it acts as a noun in this case. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற non-finite verb என்னன்னா participles. So what are participles? Participles can be used as adjectives, verb tenses and as passive form in a sentence. There are three types of participles: present participle, past participle and perfect participle. இங்கே நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும், that there is nothing called a future participle. Future participle அப்படின்னு இங்கிலீஷில் ஒன்று கிடையவே கிடையாது. Participles nouns-ஐ denote பண்ணுற adjectives-ஆக இருக்கலாம், and they do not show any tense, and similarly அது வந்து passive voice-லையும் யூஸ் ஆகும். Passive voice பற்றி we'll learn in detail in future classes. Now we'll learn each type of participle in detail. First, present participle. Present participle-ங்கிறது என்னன்னா base form of a verb கூட ing லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறது தான் present participle. The verb laugh is in base form, and in the laughங்கிற verb கூட லாஸ்ட்டில் ing ஆட் பண்ணால் you get it laughing, and in the word laughingங்கிறது தான் present participle and it does not denote any tense. But laughingக்கு முன்னாடி is, was இல்லை will be போட்டால் then it denotes tense. If I say is laughing அப்படின்னா then it will become present tense. Was laughingனா it becomes past tense. Will be laughingனா it will be future tense. But only the word laughing has no tense form. That's why it's a present participle. So if I say the laughing girl அப்படின்னா இங்கே girl அப்படிங்கிற நவுனை laughingங்கிற verb வந்து டிஸ்கிரைப் பண்ணுறனால
it acts as an adjective in this case also. Where an example சொல்லணும்னா cooking, crying, dancing, singing, all these will come under present participle. So I repeat, keep in mind, present participles, they act as adjectives and base form kuda ing last add panna it becomes a present participle verb. They do not show any tense. Now moving on to what past participle is. Past participles also do not show any tense and they act as adjectives to a noun. And இதோட format எப்படி இருக்கும்னா, in case of regular verbs, the past participle will end with ed or d. நம்ம regular words படிச்சப்போ பார்த்தோம், test அப்படிங்கிறது it's an example of a regular verb. இப்போ இதுக்கு past tense and past participle எழுதணும்னா it will be tested. லாஸ்ட்ல நம்ம ed போட்டா it becomes past tense and past participle form. But for irregular verbs like break, rule is different. breakக்கு endல நம்ம ed இல்ல d போட முடியாது. In this case we write the past tense as broke and past participle as broken. So look at this table. This table shows a list of irregular verbs and their past participle form. ஓகே, ஸோ இப்போ இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளை எப்படி அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அ broken window இப்படி சொல்லும்போது இந்த brokenங்கிற வேர்ப் விண்டோ அப்படிங்கிற நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது, அதோட குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ் இன் திஸ் கேஸ். அண்ட் brokenங்கிற வேர்ட் ஈவன் ஹியர் இட் டஸ் நாட் ஷோ எனி டென்ஸ். நெக்ஸ்ட் வீல் சி வாட் பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் இஸ். Perfect participle is actually very simple. It's of the form having plus past participle. Let's take this word dance. இதோட perfect participle எப்படி எழுதுவோம்னா having plus the past participle of dance. dance அப்படிங்கிற வேர்டோட past participle என்ன? danced. அதனால இதோட perfect participle எப்படி எழுதுவோம்னா having danced. having broken, having cooked, having beaten, all these are examples of perfect participle. இந்த perfect participle எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நிறைவடைந்த செயலை குறிப்பதற்காக. Let me explain that with an example. Having completed the work, she came to her office. இதுக்கு என்ன மீனிங்? வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவ ஆஃபீஸ்க்கு வந்தா அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹியர் வேலை முடிஞ்சது, the task is completed. அதை டினோட் பண்ணுறதுக்கு தான் அங்கே having completed அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை டினோட் பண்ணுறதுக்கு தான் அங்கே having completed அப்படின்னு சொல்லியிருக்கோம். I repeat, it's of the form having plus past participle of a base verb. ஒரு வேர்போட past participleக்கு முன்னாடி having அப்படின்னு போடுறது தான் perfect participle. And that's it with participles